இனி ஃபேஸ்புக்கில் அவதூறாக எழுதுறது, ஒருவரை பற்றி விமர்சிக்கிறது, சம்பந்தம் இல்லாமல் எழுதுறது, பொய்யான தகவல்களை பரப்புறது, மோசடி செய்கிறது, பொய்யான விளம்பரங்கள் மூலமாக மக்களை ஏமாத்துறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்புன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக நடக்கின்ற விஷயங்களுக்காக தனியான ஒரு போலீஸ் பிரிவை ஆரம்பிக்க போறாங்க. ஆனந்த விஜயபால் அவர்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது மிக கூடிய கவனம் செலுத்தப்பட்டு வருகிறதாக சொல்லியிருக்காரு. அதோடு மட்டுமில்லாமல் இதுக்கான தொழில்நுட்பங்கள், இதற்கான நிபுணர்கள், இது சிறப்பு வாய்ந்த அதிகாரிகள் இவங்க எல்லாமே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. மிக விரைவில் இந்த சிறப்பான போலீஸ் பிரிவு ஆரம்பிக்கப்பட போகுது. இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது இணையதள மோசடி அப்படின்றது, இணையதள தொடர்பான சட்டவிரோதமான செயல்கள் என்றது நாளுக்கு நாள் இலங்கையில் அதிகரித்து வருது. அதனால தனிநபர்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பொய்யான தகவல்கள் சொல்லுது, பலர் ஏமாற்றப்படுறாங்க, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்யப்படுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. என்னதான் இப்பொழுது அதுக்கான பிரிவுகள் இருந்தாலும் தனியான ஒரு பிரிவு வரும்போது தான் இதற்கான சரியான துரிதமான நடவடிக்கை விரைவாக எடுக்க முடியும் அப்படின்ற கோரிக்கைகள் கடந்த நாட்கள் இருந்தது. இதை வைத்துக்கொண்டு தான் இந்த புதிய போலீஸ் பிரிவை ஆரம்பிக்க போறாங்க. எனவே இது ஒரு நல்ல விஷயமாக இருக்க போதும். என்னதான் சொல்லி நம்ம மக்கள் திருந்த போறதும் இல்லை, செய்யறதை செய்து கொண்டு தான் இருக்க போறாங்க. ஆனால் அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையோ அதுக்கு கட்டுப்பாடுகள் வரும்போது கொஞ்சமாவது இதுல இருந்து விலகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எனவே இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது ஆலோசனை செய்யப்பட்டு வருது. கண்டி நாவதனிய பிரதேசத்துல ஒரு தாயும் மகளுக்கு 13 வயசு, இவங்க 2 பேரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த புயலால பாதிக்கப்பட்ட நேரங்களில் மின் கம்பங்கள் கீழே விழுந்திருந்தது, கம்பிகள் கீழே விழுந்திருந்தது, இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்னல்கள் நடந்தது. ஆனால் இன்னும் மின்சார சபை அதை முழுமையாக செய்யல. கரண்ட் போகுது, ஆனால் கம்பி கீழே கிடக்குது. கருவேப்பிலை உடைக்கிறதுக்கு போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த கம்பி கீழே தானே இருக்குது, கரண்ட் இருக்குமா இல்லாத அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த கம்பியை அகற்ற முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி அந்த இடத்துலயே தாயும் மகளும் உயிரிழந்திருக்காங்க. இந்த மின்சார சபைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. காரணம் சொன்னா, கடந்த நாட்களில் எத்தனையோ தடவை இந்த மின்சார சபை ஊழியர்களுக்கு அல்ல மின்சார சபைக்கு இந்த மாதிரி கம்பி விழுந்து கிடக்கு, இதுல கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாம இருக்கு, வந்து பாருங்கன்னு சொல்லி எத்தனையோ தடவை முறைப்பாடுகள் செஞ்சாலும் அறிவிக்கப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்க்கல. நடந்த இந்த இன்னலுக்கு மின்சார சபையே மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஊர் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு பரிதாபமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. இன்றைக்கு பார்த்த செய்தி எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கவலைக்குரிய செய்தி தான். இந்த தித்வா புயலினால் போன வருஷம் பாதிக்கப்பட்ட இந்த தித்வா புயல் அப்படின்றது ஏராளமான உடைமைகளை இல்லாமல் செய்தது. மனிதர்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது. அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 103 சிறுவர்களுடைய தாய் தந்தையர்கள் இந்த தித்வா புயலினால இறந்திருக்காங்க. அல்லது 103 சிறுவர்கள் வந்து தாய் தந்தையர்களை இழந்திருக்கிறார்கள். ஒருத்தர் தாயை தந்தையை அல்லது ஒருத்தர் 2 பேரையுமே இழந்த 103 குழந்தைகள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜனாதிபதியினுடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சு பொறுப்பெடுப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருவதாகவும், அவர்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அரசாங்கம் முழுமையாக செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதோட சிகிரியா பிரதேசத்தில் ஒரு வீட்டில் மின்சாரம் அதாவது லீக் ஆகி மிகப்பெரிய அளவாக வீடு எரிந்து அப்படியே சேதமாக இருக்கிறது. இதில் இந்த வருஷம் ஏல் எடுக்க போகிற மாணவி ஒருத்தருடைய அனைத்து உடைமைகளும் தீக்கிரையாகி இருப்பதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால், மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்திருக்கு. துண்டிக்கப்பட்டு உடனே மின்சாரம் வந்த பிறகு ஃபோனை சார்ஜில் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜ் போட்டத்தில் இருந்து அங்கிருந்து லீக் ஆனதாக தான் முதல் கட்ட விசாரணைகள் தெரிய வருது. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, இதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்று மொரட்டுவ பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். 2 குடும்பங்களுக்கு இடையில தகராறு. இந்த தகராறின் காரணமாக ஒருவர் தாக்கப்பட்டிருக்காரு, கிரிக்கெட் பேட்டாலையும் கிரிக்கெட் விக்கெட்ஸ்களாலையும். இதனால உயிரிழந்திருக்காரு அந்த நபர். 21 வயதுடைய நபர் உயிரிழந்திருக்காரு. இது ஒரு பரிதாபமான சம்பவமாக இன்று ஒரு சிறிய சம்பவத்துக்கு கைகலப்பாகி 2 குடும்பங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனையாகி இது வந்து கொலையில் போய் முடிந்திருக்கிறது. இது தொடர்பான முதல்கட்ட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி முடிவடைந்திருக்கிறது. எனவே இந்த போட்டி மிக பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. முதலாவது 6 அடிக்கப்பட்ட போது இது மைதானத்தை விட்டு வெளியே கொண்டு விழுந்தது. சாதாரண விழல, ஒரு காருக்கு மேல, காரனுடைய முன் கண்ணாடி விண்ஸ்கிரீன் மேல விழுந்து நொறுங்கி இருக்கிறது.
சமூக வலைதளங்களில் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அதிகமாக பகிரப்பட்ட வீடியோவும் போட்டோவும் இதாக தான் இருந்தது. எனவே இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தது. இப்பொழுது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை அயர்லாந்துக்கும் இலங்கைக்குமான போட்டி இடம்பெற போது பிரேமதாச மைதானத்தில் இந்த மாதிரி பரபரப்பு அப்படியே தொடர்ச்சியாக இருக்க போது வருகின்ற நாட்களில் இலங்கையிலையும் இந்தியாவிலையும் இந்த உலகக்கிண்ண போட்டிகளோடு. அண்மை நாட்களாக நம்ம முழுசாக ஒரு வீடியோ நான் அதுக்காக போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு விளங்கல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ வீடு வாடகைக்கு கொடுக்கிறவர்கள் இப்பொழுது வீடு வாடகை கொடுக்கறது கொஞ்சம் பயப்படுறாங்க. காரணம்னு சொன்னா புதுசாக வந்திருக்க சட்டம் வந்து தங்களுக்கு எதிரான சட்டமாக இருக்கு. வீடுக்கு யாராவது வாடகைக்கு இருந்தாங்கன்னா அவங்கள நாம போக முடியாம போயிருமோ, அவங்க இந்த வீட்டை சொந்தமாக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான பயம் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதால ஒரு சில குழப்பங்கள் இதுல இருக்கு. நீதியமைச்சர் இது தொடர்பாக சரியான விளக்கம் ஒன்றை கடந்த நாளில் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். ஒருவர் வீடு வாடகைக்கு எடுக்கிறாருன்னு சொன்னா வீட்டு உரிமையாளரும் அந்த வீடு வாடகைக்கு எடுக்கிறவரும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க போக போறாங்க, அவங்களோட காலம் 2 வருஷம் சொன்னா 2 வருஷம் முடிய அவங்க போயிடலாம். ஆனா அதுக்கு முதல்ல வீட்டு உரிமையாளர் அவங்கள போக சொல்ல போறாங்கன்னு சொன்னா 2 மாத நோட்டீஸ் கொடுப்பாரு. இந்த 2 மாத நோட்டீஸ் கொடுத்தோன்னே அவங்க போவாங்க. போகலைன்னா அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க இந்த வீடு பிடிக்கல, எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் போக போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க 2 மாசத்துக்கு முதல்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு போவாங்க. இது சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். இப்ப புதுசா கொண்டு வந்ததுலையும் அப்படிதான் இருக்கு. ஆனா புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, மேலதிகமா இப்ப ஒருத்தர் வீடு வாடகைக்கு எடுக்கிறாரு, 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் பண்றாரு. ஆனா அக்ரிமெண்ட் பண்ணிட்டு 1 மாசம் தான் இருக்காரு. வீட்டு உரிமையாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நாளைக்கே நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லாட்டி வீட்டை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு, இல்லாட்டி வேற ஒருத்தர் கொடுக்க போற, விற்க போறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தவிர இந்த சட்டம் இந்த முறையில வந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா 2 மாசம் அவங்களும் நோட்டீஸ் தரணும், நாமளும் நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனா வீட்டு உரிமையாளர் உடனே போக சொல்றாரு. இந்த நேரத்துல வீட்டுல வாடகைக்கு இருக்கவர் என்ன செய்வாரு? சட்ட நடவடிக்கை எடுக்க போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிற சட்டத்துல இல்லை. ஆனா இப்ப புதுசா கொண்டு வரதுல இதுக்கான சட்ட நடவடிக்கையை எடுக்கலாம். அதற்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதனால வீட்டு உரிமையாளர் வந்து அவங்க போகலன்னே கரண்ட் கட் பண்றது, தண்ணியை கட் பண்றது, இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுத்து அவரை உடனடியாக அகற்றத்துக்கான வேலையை பார்ப்பாரு. அப்படி இனி செய்ய முடியாது. அப்படி அவங்கள வீட்டிலிருந்து எழுப்புறதாக இருந்தால் வீட்டு உரிமையாளர் இந்த அக்ரிமெண்ட் படி 2 மாசத்துக்கான நோட்டீஸ் கொடுக்காம அவங்கள எழும்ப சொல்ல முடியாதுன்றதா இதுல புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இந்த விஷயம் தான் புதுசாக கொண்டு வந்திருக்கு. நிறைய பேர் இதுல வீடு வாடகைக்கு நீ கொடுக்கவே கூடாது, கொடுத்தா வீடு நமக்கு திரும்ப வராது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எனவே நீங்க ஒரு லோயரை பார்த்து அக்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை சரியா செய்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட சுருக்கமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல். சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அறிந்து கொள்ளலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க.